ஆனால் இந்தி மொழிக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து மற்ற மொழிகள் பேசும் இந்திய மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியிருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. சூப்பர் தலைவரே, நம்மளெல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்கிட்டார் தலைவரே மோடி. நம்மளெல்லாம் தாய்மொழி படிக்க வச்சுட்டார்ல தலைவரே. திருக்குறளை ஊர் உலகத்துக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாரு, பாரதியார கொண்டு போயிட்டாரு, சங்க இலக்கியத்தை கொண்டு போயிட்டாரு. இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா நம்ம இரண்டாம் தர குடிமக்கள் தானே தலைவரே. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எம்.ஆர். ராதாவுக்குள்ள அந்த ரத்த கண்ணீர் டைலாக, டேய் பேண்ட் போட்டவன்லாம் மேல உட்காரு, பாக்கி எல்லாம் கீழே உட்காரு, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம்ல தலைவரே. பேண்ட் போட்டு இங்கிலீஷ் பேசினா தான் நம்ம எல்லாம் முதல் தர ஆளுன்னு. இப்படியே பேசி 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 50 வருஷத்துல தமிழுக்கே சமாதி கட்டிட்டீங்களே தலைவரே. அடுத்தது தமிழனுக்கு சமாதி கட்டிட்டோம்னு வைங்க, நம்ம குடும்பம் மட்டும்தான் தலைவரே வாழும். சூப்பர் தலைவரே.